வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஆடி மாதம் பிறந்துள்ளது. ஆடி மாதம் எப்படி இருக்கும்? இன்றைய கிரக நிலைகள், ராசியில் சந்திரன், மூன்றாம் இடத்தில் சனி பகவான், மீனராசியில் ராகு, ரிஷபராசியில் குரு செவ்வாய், கடகராசியில் புதன் சுக்கிரன் சூரியன், கன்னிராசியில் கேது. இந்த வார கிரக நிலைகள் குரோதி ஆண்டு ஆடி மாதம் 4ஆம் தேதி. இன்று பௌர்ணமி. நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூராடம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம். 3 திசையில் பிறந்திருப்பார்கள். கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை. அதாவது மூல நட்சத்திரம் கேது திசை, பூராடம் நட்சத்திரம் சுக்கிர திசை, உத்திராடம் நட்சத்திரம் சூரிய திசை. இனி எப்படி இருக்கும் என்பதை நாம் இந்த பதிவில் பார்ப்போம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. ஒரு ஆண் தனுசு ராசி மூல நட்சத்திரம், அவர் மனைவி ரிஷபராசி மிருகசீரி நட்சத்திரம். இவருக்கு ராகுதசை நடக்குது. எனக்கு அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேர் ராசியும் தனுசுல இருந்து எண்ணா 6, ரிஷபத்துலேருந்து எண்ணா 8 வருது. 6, 8 சஷ்டாங்கமாக வருதுங்க. அதனால் எங்களுக்கு திருமணமான ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் நாங்கள் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் சண்டை டெய்லி ராத்திரி பிள்ளைங்கள்லாம் தூங்கின பின்னாடி தான் நான் உள்ளே வருவேன். ஏன்னா எங்கள் சண்டைகளை பசங்க பார்த்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இது வரைக்கும் நடந்து தான் இருக்குது. இது என்னைக்கு தீரும் என்னன்னு தெரியல சார். இது நாங்கள் தெரியாத தனமாக பண்ணது, இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோன்றார். அதாவது திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. பாபநாசம் திருப்பதி போயிட்டு முதல்ல ஆதி வராகமூர்த்தி பெருமாளை வழிபட்டு விட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்து அங்கேயே அந்த திருப்பதி மலை மேலேயே பாபநாசம் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு கணவன் மனைவி இருவரும் ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. உங்களுடைய ஜாதகம் நட்சத்திரம் சொல்லி, ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. இது திருமணம் ஆயிட்ட பிறகு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. தேவகுரு தனுசு ராசி, ரிஷபராசி அசுரகுரு. இந்த இரு குருக்களுக்கும் பார்த்தீங்கன்னா மனம் ஒத்து போனால் ஒற்றுமையாக வாழலாம். 7 சனி. இப்போ ரிஷபராசிக்கு ஜென்ம குரு. இந்த நாள் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு 2 பேருக்குமே ஜாதகம் சரியில்லை, அதனால் நாங்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருப்போம்னா வாழ்நாள் முழுவதும் சண்டை போட்டுக்கொண்டே தான் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர்கள் தனுசு ராசி ரிஷபராசி ஜாதகம் பொருத்தம் பார்க்காம திருமணம் செஞ்சவங்கெல்லாம் இன்றைக்கி மனசால ஒன்றுபட்டு சிறப்பாக வாழ்கிறார்கள். இப்போ அவருக்கு என்ன தசை சொன்னீங்க? ராகு தசைன்னும் போது நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. சாந்தி கொடுப்பாங்க, அமைதி கொடுப்பாங்க. 3வது நபர் தலையீடை தவிர்ப்பது நல்லது. உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்கள் தரப்பு சொந்தக்காரர்கள், உங்கள் மனைவி தரப்பு சொந்தக்காரர்கள் அவர்களை தவிர்ப்பது நல்லது. துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது. ஞாயிற்றுக்கிழமை 4 ராகு காலத்தில் ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது. திருநாகேஸ்வரம் ஒரு முறை ராகு திசை நடக்கும்போது சென்று வழிபடுவது. அல்லது திருநாகேஸ்வரம், திருக்காளாஸ்தி, கீழ்பெரும்பள்ளம் இது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது தோஷங்கள் நீங்கும். இதை நீங்கள் வெளியில் சொல்கிறத விட 2 பேரும் அமர்ந்து உட்கார்ந்து பேசி தீர்த்து கொண்டால் நன்மை உண்டாகும். தனுசு ராசிக்கு இப்பொழுது அதாவது 6ஆம் இடத்தில் குரு செவ்வாய், விரயஸ்தானாதிபதி செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார்.
6ஆம் இடத்துல குரு வரும் பொழுது உறவுகள் மூலம் பகை வரும் என்று சொல்வார்கள். குரு உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் வியாழக்கிழமை என்று குரு பூஜை, அதாவது அவர்களுக்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த தோஷ நிவர்த்தி, சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். அடுத்த ஒரு பெண்ணை கேட்டிருக்காருங்க. இவங்க தனுசு ராசி பூரண நட்சத்திரம். நான் அப்பா வீட்டில் வளரும் போது எனக்கு சுக்கிர தசையில் நீ பிறந்திருக்கம்மா, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லுவாருங்க. 20 வருஷம் நான் ராணி மாதிரி வாழ்ந்தேன். எனக்கு ஒன்லி சிரிப்பு தமாஷ் தான் தெரியுமே தவிர குடும்ப கஷ்டம், அப்பா கஷ்டம், அம்மா கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வசதியாக வாழ்ந்தேன். திருமணமாகி 25 வயசில் நான் கணவன் வீட்டுக்கு வந்தேங்க. அங்கே தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியுது. கரண்ட் பில் கட்டுறாங்க, இது கட்டுறாங்க, வரி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டம் தெரியுதுங்க. நான் இப்போ இங்கே வந்து படாத கஷ்டம் இங்கே இல்லை, அங்கே அனுபவிக்காத சுகம் அங்கே இல்லை. என் வாழ்க்கையில் அப்படியே திருப்பி போட்டுச்சுங்க இந்த கல்யாண வாழ்க்கை. உங்களுக்கு இது திருமண வாழ்க்கையில் பூராட நட்சத்திரக்காரில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரமா? பூராடம். சுக்கரதசையில் பிறந்ததுக்கான வீட்டில் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் அப்பா அம்மாவுக்கு செல்வ வளர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சொந்த வீடு வாங்கும் யோகம்லாம் ஏற்பட்டிருக்கும். அங்கே ஒவ்வொன்று இருந்திருப்பீங்க. இங்கே வரும்போது அதுதான் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்வது. சில பேருக்கு சும்மா அந்த ஒரு நெட்டில் தட்டினவொன்னே மேட்சிங்னு சொல்லி பார்த்தவொன்னே இத்தனை பொருத்தம் இதுன்னு வந்துடும். அது அப்படியல்ல. ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, நாகதோஷம் இருக்கா, புத்திர தோஷம் இருக்கா, தாலி பாக்கியம் இருக்கா, ரஜ்ஜு பொருத்தம் இருக்கா, யோனி பொருத்தம் இருக்கா, ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இருக்கா, வேதை பொருத்தம் இருக்கா, அப்படிலாம் பார்த்து இந்த பொருத்தங்கள்லாம் முக்கியமாக பார்த்து திருமணம் செய்தால் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. இப்போது தனுசு ராசினியர்களுக்கு சனி 3ஆம் இடத்தில் வந்துள்ளார். இத்தனை கஷ்டங்கள் நீங்கள் அனுபவித்ததற்கு காரணம் 7 சனியோட விளைவுகள் தான். 7 சனி இப்பொழுது முடிந்துவிட்டது. இனிமேல் மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தனுசு ராசினியர்கள் எப்பொழுதும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் தான். 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் தான். சனி பகவானை ரொம்ப விருப்பப்பட்டு எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக நம்பி நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமைனா சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். தனுசு ராசினியர்கள், தனுசு ராசினியர்களுக்கு இந்த கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு குரு பார்வை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்வை கிடையாது. குரு பார்வை மகர ராசிக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உங்கள் வீட்டில் விருச்சிக ராசி, கன்னி ராசி, அடுத்து மகர ராசினியர்கள் இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அவர்களுக்கு வேலை இல்லை என்றால் வேலை கிடைக்கும், பதவி உயர்வு. உங்களுக்கு பிள்ளைகளாக இருந்தால், கணவனாக இருந்தால், மனைவியாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள், வாழ்க்கை நல்ல மாற்றம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்கள் பெருமாள் வழிபாடு மிக மிக அவசியம். இந்த 7 தசை நடந்தது, இது போன்ற சிக்கல் பிரச்சனைகள், சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது உங்களுக்குன்னா நீங்கள் சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது, மகாவிஷ்ணு பகவானை வழிபடுவது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது, இந்த கடன் தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். அடுத்த கேள்வி என்ன? அடுத்து திருவண்ணாமலை பௌர்ணமியில கிரிவலம் செஞ்சா குறைகள்லாம் குறைஞ்சிடுது, கடன் நோய் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் போயிடுதுன்னு சொல்லிட்டு பல பேருடைய கருத்தா இருக்குது. சில பேர் இல்லைன்றாங்க. அதை பத்தி நமது நேயர்களுக்கு உங்களுடைய கருத்தா கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க சார். திருவண்ணாமலை இந்த 30 வருஷமா தான் கிரிவலம் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது வச்சிங்களேன். ஆனால் இந்த 30 வருஷமாக தான் 30-35 வருஷமாக அந்த கிரிவலம் அதிகமாக லட்சக்கணக்கில் கூட்டம் போகிறது வருது. இது நம்பிக்கை தான். பெருமாள் எல்லா கோயில்லையும் பெருமாள் இருக்கார். திருப்பதியில் பெருமாள் இருக்கார். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கெங்கே இருக்கீங்களோ அந்தந்த பகுதியிலும் பெருமாள் இருக்கார். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இது நம்பிக்கை தான். அந்த திருப்பதிக்கு அந்த திருவண்ணாமலை போய் சென்றால் அங்கே அக்னி ஆறு ஓடுது. அந்த மலைக்கு கீழே நெருப்பு ஆறு ஓடுது. இது சயின்ஸ்.
அப்போது அங்கே போகும் பொழுது நம்மக்கிட்ட இருக்க கெட்டது எல்லாம் விலகும். கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். அடுத்து கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது விலகும். அதுக்கப்புறமா திருமணமாகவில்லை என்றால் அவரை வேண்டிக் கொண்டால் அந்த சிவபெருமானே 9 கிரகங்களாக 27 நட்சத்திரங்களாக சிவபெருமான் உள்ளார். அதனால் திருவண்ணாமலை சென்று வழிபடுவது, கிரிவலம் செல்வது இது நம்பிக்கை தான். நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் தோத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வெற்றி பெற்றவர்களை நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, எனக்கு தோல்விகள் கொடுத்த பரிசுகள் தான், தோல்விகள் கொடுத்த அனுபவங்கள் தான் என்னை மீண்டும் வெற்றி பெற செய்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் திருவண்ணாமலை போகிறது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அங்கே போக முடியாதவர்கள், இங்கே இருக்கக்கூடிய போக வசதி இல்லாதவர்கள் அல்லது பணி சுமை உள்ளவர்கள் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வ இலை, ஏலக்காய் மாலை போட்டு அர்ச்சனை செய்வது, ஜவ்வாது அபிஷேகம், பச்சை கற்பூர தைல அபிஷேகம் இங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபடுவது நன்மைகள் உண்டாகும் தனுசு ராசினியர்களுக்கு. சார், ஒரு கடைசி கொஸ்டின். ஒரு பெண் நேயர் கேட்டிருக்காங்க, சார் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறேன், எனக்கு 30 வயசு ஆகுதுங்க சார். ஆனால் என்னுடைய ராசி பேர் எல்லாம் கேட்குறாங்க சார். ஆனால் நட்சத்திரம் சொன்ன உடனே சப்புன்னு ஆயிடுறாங்க, திரும்பவும் பதில் பேச மாட்டேங்கிறாங்க. நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுங்க. எனக்கு திருமணம் 30 வயசு ஆச்சு, இன்னும் ஆகலை. நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் இந்த நட்சத்திரத்தை வச்சே எனக்கு மாமியாரை மூளையில் வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை ஒதுக்கிட்டாங்க சார். எனக்கு எப்படி தான் சார் வாழ்க்கை வரும்? இல்லை, மூல நட்சத்திரக்குன்னா தோஷமே கிடையாது. மூல நட்சத்திரக்காரர்கள் தோஷமே கிடையாது. மூல நட்சத்திரம் பிள்ளையாருக்கு, கேது பகவான் பிள்ளையாருக்கு உரிய நட்சத்திரம் அது. அந்த அதாவது கேதுக்கு எஜமான் பிள்ளையார். பிள்ளையாரை வழிபடுங்கள், நல்ல வரன் கிடைக்கும். பிள்ளையாரை வழிபட்டால் எந்த தோஷங்களும் உங்களை நெருங்காது. அந்த காலத்தில் ஏதோ மூல நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணி வரும் பொழுது ஒரு வாரத்தில் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டது நடந்திருக்கும். அதை வச்சு அந்த பொண்ணு வந்த கை தான். ஏன்னா மூல நட்சத்திரம் மாப்பிள்ளை போனால் வராதா, அது மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் மூல நட்சத்திரம். பழமொழி சொல்றாங்க சார், ஆண் மூலம் அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம்ன்றாங்களே, இதுக்கு என்ன சார்? அதாவது ஆண் மூலம் அரசாலனம், ஆண் மூலம் அதாவது ஆண்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு குடும்பத்தை நிர்வாகக்கூடிய ஒரு திறமைகள் இயற்கையாகவே இருக்கும். பெண் மூலம் நிர்மூலம் என்றால் அந்த திருமணம் மூல நட்சத்திரக்காரர் பெண்ணை திருமணம் செய்தால் அந்த வீட்டில் இருக்கும் எதிர்ப்புகள் எல்லாம், அந்த வீட்டை சுற்றி கடன் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நிர்மூலம் ஆவார்கள் என்பதுதான் தான் அது அர்த்தம். அதை மாற்றி சொல்லி வீடே ஒன்றுமெல்லாம் போயிடும் சொல்லி அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அது மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அது தவறு. மூல நட்சத்திரக்காரர்கள் அதிகமான தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், மன வலிமை பெற்றவர்கள். அவர்களுக்கு பிடித்ததை செய்வார்கள். அவர்கள் பிடித்தது போல் அவர்களுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட நமக்கு வேண்டிய காரியங்கள் எளிதாக ஆகும் மூல நட்சத்திரக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் மூல நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்தவர்கள் மிகப்பெரிய, நான் ஒரு லிஸ்டே போட்டு வச்சுருக்கேன், மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள், பதவியில் இருந்தவர்கள், அரசியலில் அல்லது இந்த தேசத்தில் ஒரு சாதனையாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் பெரும்பாலும் மூல நட்சத்திரக்காரர்கள் உள்ளார்கள். அதனால் மூல நட்சத்திரம் அது பாதிப்பு உண்டான நட்சத்திரம் அல்ல. மூல நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள் அடுத்து சுக்கிர திசை ஆரம்பமாகும். அது யோகங்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் பகவானையும் விநாயகர் பெருமானை வழிபடுவதன் மூலமாக, குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு தற்போது. வீட்டில் தேவையில்லாத சச்சரவுகள், புதுசாக சண்டைகள் இதெல்லாம் முளைக்கும். அதற்கு நாவடக்கம் தேவை. அதாவது நாவடக்கம்னா நாம் ஏதாவது ஒன்று யதார்த்தமாக பேச போக அது அவங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கி பிரிவினையை உருவாக்கும். அந்த பிரிவினை உருவாக்காமல் இருக்க
பேசுவதை நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தால் உங்கள் சக பணியாளரிடம் அல்லது முதலாளிகள் அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் அண்ணன் தம்பி சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் அதாவது தனுசு ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விரயஸ்தானாதிபதியும் சேர்ந்து உள்ளார், செவ்வாயும். மூல நட்சத்திர தனுசு ராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு அவர்கள் சுய ஜாதகப்படி வீடு கட்ட யோகம் உண்டாகும், நிலம் வாங்க வீடு யோகம். ஏன்னா குருமங்கள யோகம், குருவும் செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்தால் குருமங்கள யோகம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பிள்ளைகள் மூலம் இருந்த பிரச்சனைகள் விலகும். தனுசு ராசி நேயர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான முருகப்பெருமானை தொடர்ந்து மாதம் ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ அர்ச்சனை, அந்த செவ்வாயின் தானியமான முழு தோரை பருப்பு நவதானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அதை 100 கிராம் வச்சு அர்ச்சனை செய்து வழிபட்டு தொடர்ச்சியாக நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அந்த வீடு நிலம் பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தால் அது தீரும், நன்மை உண்டாகும், கடன் விலகும், எதிரிகள் விலகுவார்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உறவு பகையாவதை தடுப்பதை நீங்கள் பேசுறதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்களோ உங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை தான் செய்வாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப புகழ்வாங்க, அவங்கள தலைக்கு மேலே வச்சுப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள சமாதானப்படுத்துவது என்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த நேரங்களில் தனுசு ராசி நேயர்கள் அந்த தனுசு ராசிக்கு இன்னொரு குணங்கள் பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. கெட்டது பார்த்தா பிடிக்காது அவங்களுக்கு. அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பார்கள். ஆனால் கிரக நேரங்கள் கெட்டு போயிட்டால் எல்லோரும் பாதிப்பு, எல்லோரும் கஷ்டப்படுவது, கெட்டவர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கும். குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் குரு பகவானையும் வழிபடுவது, தனஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான், சனிதான், சனி கொடுக்க எவர் தொடுக்க, எவர் கெடுக்க எவர் தடுக்கன்னு சொல்லலாம். சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் எக்காலகட்டத்திலும் எந்த வீழ்ச்சியும் எந்த அவமானமும் எந்த அசிங்கமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். சனி பகவான் இஷ்ட தெய்வம், யோக தெய்வமாக இருப்பார். சனி பகவானை வழிபடுங்கள், வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உண்டாகும். தன்னம்பிக்கையோடு முயற்சிகளை செய்யுங்கள், முயற்சி தான் வெற்றிகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது 8ஆம் இடத்தில் புதன், கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அந்த புதன் மறைந்திருப்பதால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் அடுத்து பெருமாளையும் வழிபடுவது, மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது கல்வி தடை இருக்காது. கணவன் மனைவி கிரகம் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனும் மறைந்திருக்கிறார். அதனால் இந்த நேரம் வீட்டில் அமைதி, பொறுமை, சாந்தம் வெற்றிகளை கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க குரு பகவானை வழிபடுங்கள். குழந்தை பாக்கியம் உண்டாக அதே குரு பகவானையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கடன் விலக, எதிரிகள் அதிகமாக இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுப மாற்றங்களும் உண்டாக லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள், யோகம் உண்டாகும். முருகப்பெருமான் அருளாலும் சனீஸ்வர பகவான் அருளாலும் அன்னை பார்வதி அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுப மாற்றங்கள் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு சுகமே சூழட்டும், கெட்டவை விலகட்டும், நல்லவை நடக்கட்டும். சித்த புருஷர்களான பாம்பன் சாமிகள், கனக்கம்பட்டி சித்தருடைய அருட்கடாட்சம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைத்து வாழ்வில் நல்வாழ்வு பெறட்டும். நன்றி, வணக்கம்.